உங்களுக்கு ஏசி நீங்கள் போட்டிங்க போடல அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் 451 இருக்கா, இப்போ நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணுறேன், அது எவ்வளோ மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். 485 மாறுது. ஏங்க மோசம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஜியோபிபி பல்ஸ்க்கு வந்தோம், நான் சொன்ன மாதிரி வந்தோம். ஆனால் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகலையாமா. ஆப்பில் வந்து ஒர்க் ஆச்சுன்னு வந்து ஃபங்க்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் மியூசிக் சிஸ்டம் சொல்லி ஆகணும். 16 ஸ்பீக்கர் யூனிட் வந்து அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் எதுவும் இப்போ ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். பட் அதையுமே நாங்கள் வந்து எடுத்தோம். லைக் எப்படின்னா 30% வால்யூமில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும் போதும் 60% வால்யூமில் ப்ளே பண்ணும் போதும் உங்களுக்கு பேட்ரி வந்து லைக் குறையுதா இல்லையா. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த புது வீடியோவில் இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். த கார் வி ஹேவ் இஸ் XEV 9e இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் ஃபுல் சார்ஜ், அதாவது 100% சார்ஜ் ஜியான் சார்ஜரில் நம்ம வந்து போட்டிருக்கோம். 50 கிலோவாட் சார்ஜில் 100% இப்போ தான் வந்து அட்டைன் ஆச்சு. அண்ட் உங்கள் டிஸ்பிளேல அது தெரியும்னு நினைக்கிறேன். 100% வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறது வந்து 100 to 0 அது அட்டைன் பண்ணணும். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4:30 ஈவினிங்கில் இருக்குது. ஸோ கார் வந்து லைக் டே லைட் அந்த மாதிரி சினாரியோலையும் இருக்கும், நைட் ட்ரைவ்லையும் இருக்கும். ஸோ ஆம்பியன்ட் லைட்டு உள்ள லைக் ஹெட்லைட்டோட பவர் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வண்டி 700 கிலோமீட்டர்ஸ் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ லாங் ட்ரைவ் எடுத்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ். ஸோ எனக்குமே இந்த வண்டி புதுசாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் ரேஞ்ச் எப்படி என்னன்றதை நம்ம வந்து பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே புதுசாக இருக்க போது. ஐசி என்ஜின் ஓட்டிகிட்டு இருந்தது, இப்போ வந்து பேட்ரி வண்டியில் ரேஞ்ச் டெஸ்ட். ஸோ நம்ம சேனலில் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ ஓடோமீட்டர் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 825 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ரன் ஆயிருக்கு. அண்ட் 100% சார்ஜில் உங்களுக்கு 543 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது, விச் இஸ் குட். லைக் 500 கிலோமீட்டர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ரீஜன்ஸ் வந்து பார்க்குறப்போ லெவல் 1 இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு போகிறோம். லெவல் 2க்கு நான் வந்து வச்சு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரிப் எல்லாமே வந்து 0க்கு நம்ம செட் பண்ணிட்டோம். டெஸ்டினேஷன் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இப்போதைக்கு காட்டுது, விச் இஸ் 5 hours 20 minutes. ஸோ ETA 9:44 PM காட்டுது. ஓகேங்களா, இது இந்த ஸ்பீடு வந்து பார்க்குறப்போ 90 to 100 தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அண்ட் ஏசிஸ் வந்து பார்க்குறப்போ ஃபேன் 1 or 2, ஸோ அதில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அட் தி மோமெண்ட் 1ல் இருக்குது. இஃப் நீடட் ஃபேன் ஸ்பீட் வந்து 2க்கு நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம். டெம்பரேச்சர்ஸ் பார்க்குறப்போ 22 degrees வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கார் ரேஞ்ச் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுது, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரேஞ்ச் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண முடியும் என்னென்ன ஆவரேஜ். ஓகேங்களா, நம்ம கார் இது வந்து 79 கிலோவாட் பேட்ரி. ஸோ 79 into தி கிலோமீட்டர்ஸ் கவர் ஃபார் ஈச் கிலோவாட், அதுதான் வந்து ஓவரால் ரேஞ்சை வந்து குமுலேட்டிவாக வந்து காட்டுங்க. மோட்ஸ் வந்து பார்க்குறப்போ டிஃபால்ட்டில் தான் வந்து இருக்குது. அண்ட் இப்போது இந்த ட்ரைவில் வந்து இப்போது லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ரோட்ஸ் வந்து 4 lanes தான் இருக்கும். திருப்பூர் தான்னா லைக் திருப்பூர்லேருந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருந்து உங்களுக்கு 6 lanes வந்து வெரி நியர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் உங்களுக்கு 6 lanes இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சைட் பார்க்குறப்போ கிருஷ்ணகிரியிலேருந்து உங்களுக்கு பெருந்துறை தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 lanes தான். ஸோ உங்களுக்கு ரீஜனுக்கு பர்பஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும். வேறு 6 lanesல உங்களுக்கு டிராஃபிக் அதிகம் இல்லாததுனால லைக் உங்களுக்கு ரீஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்னன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ட்ரைவில் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். பட் இனிஷியல் தாட்ஸ், ஸோ 6 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்போ ஏறி இருக்குது. ஏன்னா இப்போது பிரேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுனால இப்போ கொஞ்சம் அது அதிகமாக காட்டுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது வண்டியில். ஓகேங்களா, ரீஜன் மோட் லெவல் 1ல் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அட் தி மோமெண்ட் நம்ம வந்து தொப்பூர் காட் செக்ஷனில் வந்து இருக்கோம். அண்ட் டுவர்ட்ஸ் சேலம் போகிறதுனால டவுன்ஹில்லில் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோங்க. இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்க்குறப்போ ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அட் தி மோமெண்ட் 432 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது ரேஞ்ச் ஃபார் 81% பேட்டரியில். ஏன்னா டவுன்ஹில்லில் வந்து ரீஜன் வந்து உங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஸோ நான் இப்போது ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் லெவல் 1 ரீஜனில் இருந்தேன். இப்போ நான் லெவல் 2க்கு மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே அட் தி மோமெண்ட் 432 ஒரு கிலோமீட்டர் வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து டவுன்ஹில்லில் தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த லாஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது என்னென்னா,
கம்ஃபர்ட் லெவல் இந்த காரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அட் தி மொமெண்ட் வந்து நானும் கிஷோருமே வந்து லேர்னிங் ஸ்டேஜ் தான். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் உட்காந்து நோண்டிகிட்டு இருந்தோம். அண்ட் ஏசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் டியூல் ஜோன் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து 22, இங்கே ஒரு 22 இருக்குது. ஸோ சிங்கில் இருக்கும் போது வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து டிரைவர் சைடில் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது, அந்த சைடில் இல்லை. ஸோ சிங்க் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்கிது. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட் நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 பேர் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். முன்னாடி 2 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி யாருமே இல்லாதனால அதோட ஏசி நம்ம வந்து ஷட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கான ஒரு இது வந்து இங்கே பீப்புள் 2 பேர் உட்கார மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணால் இப்போது ஏசி ஃப்ளோ பின்னாடி வந்து நடக்கும். அண்ட் அதை ஷட் பண்ணால் ஆஃப் பண்ணால் பின்னாடி ஏசி வந்து குறையும். அண்ட் இதில் உங்களுக்கு ரேஞ்ச் கூட ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குட்டி ஒரு இது வந்து த்ரூ தி டிரைவை நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ ரேஞ்ச் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. வித்தின் லைக் 1.5-2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து இந்த ப்ளஸ் வந்து தெரியுது. ஸோ L2ல ரீஜன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வென் கம்பேர்ட் டு L1. ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ். லைக் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது தருணத்தில் இது யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் வந்து அரௌண்ட் 80 to 100 ஸ்பீடில் தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பர் ஹார்க்கு வந்து பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது, விச் இஸ் அ குட் திங் ஆஸ் வெல். அண்ட் நான் இந்த லாங் ட்ரைவ் இதான் நான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் வரேன்ல. ஸோ பர் கிலோவாட்டுக்கு வந்து 6.8 6.9 இப்போ மாறுது பாருங்கள் ரீஜன் ஆகிறதுனால. ஸோ 6.8 வந்து நான் இது வரைக்கும் அட்டைன் பண்ணதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. அண்ட் த்ரூஅவுட் 79 கிலோவாட்டுக்கு இந்த 6.5 ஆவரேஜ் எடுத்தாவே வந்து 500 நம்ம வந்து தொடறதுக்கு சான்சஸ் அதிகம். கண்டிப்பாக பார்ப்போம், இந்த ஃபுல் ட்ரைவில் போகிறப்ப பார்ப்போம். தொப்பூர் ஃபுல்லாக டவுன். அண்ட் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். கேமரா பொசிஷன்ஸும் அங்கங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வந்து போகணும். அண்ட் 80 to 100 நான் வந்து லைக் அக்ரெசிவாலாம் நான் வந்து புஷ் பண்ணல வண்டியை. 80லேருந்து 100 போகிறது, அது மெயின்டைன் பண்ணுறது லைக் ஃபெதர் டச் மாதிரி தான் நான் வந்து கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் மோர் தென் எனஃப். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஐசி காரில் வந்து நான் அக்ரெசிவ் புஷ் கொடுத்தேன்னா கியர் ஷிஃப்ட் நடந்து அதில் மைலேஜ் நிறைய ட்ராப் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் இந்த இதில் டாக் இனிஷியலே எனக்கு கிடைக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு புஷ் பண்ணுற ஒரு சர்ஜ் வந்து எனக்கு வந்து லைக் அந்த வாய்ப்பு வந்து நான் அது யோசிக்கவே இல்லை. நார்மலான ஒரு புஷ்ஷில் தான் நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ஐ திங்க் நியர் டு வாட் லைக் தொப்பூர் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து முடிய போகுது. ஈஸி, ஸோ ஈஸி. ஒரு பாயிண்ட் இருக்குது, கிஷோர் சொல்கிறான். வந்து ரீஜன் வந்து L2க்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த டவுன் இருக்கும், எனக்கு தெரியுது அவன் வந்து ஆக்சலரேட் பண்ணல, அவன் பிரேக்கும் பண்ணலன்றது. அவர் பிரேக் போடவே இல்லை ஆக்சுவலி. ஆனால் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து புஷ் ஆகுது. ஓகே, ஸ்டாப் பண்ணுற மாதிரி இது ஃபீல் ஆகுது. L2லேயே வந்து அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்கிறான். L3 போட்டு பார்க்கணும். L3க்கு வேறு ஒரு லிமிட் வரும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு L1 அண்ட் இந்த லாஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ்க்கு லைக் பவர் சேவிங் மோட் மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே வந்து இந்த பேட்டரியில் நாங்கள் யூஸ் பண்ணல இது வரைக்கும். பவர் சேவிங் மோட் நாங்கள் ஆன் பண்ணல. பட் சின்ஸ் இட்ஸ் லைக் 4 லைன் ரோடு வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம், இல்லை லெஃப்ட் லைன்லேருந்து ஓவர்டேக் பண்ணுறோம், ஒரு பைக் இருக்குது, இல்லை ஒரு கார் ஓவர்டேக் பண்ணுதுன்னா நான் அதுக்கு முன்கூட்டியே நான் வந்து ஆக்சிலரேஷன் டேப் வந்து நான் எடுத்ததுனால L1ல கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் போகிறேன். ஸோ அதுவே வந்து எனக்கு சில பவரை வந்து சேவ் பண்ணோம். பட் L2 வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்த உடனே எனக்கு அக்ரெசிவாக எனக்கு தெரியுது. அதுதான் அவனும் வந்து சொல்கிறான். அதில் என்னால் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து போக முடியாது. பட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அது நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். நீங்கள் ஹைவேல இருக்கும்போது L1ல போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம். அண்ட் மீன்வைல் உங்களுக்கு ஸ்பீட்மே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது நீங்கள் ஓட்ட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பழகிப்பீங்க. நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. இன்னும் மியூசிக் சிஸ்டம் சொல்லி ஆகணும். 16 ஸ்பீக்கர் யூனிட் வந்து அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் எதுவும் இப்போ ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். பட் அதையுமே நாங்கள் வந்து எடுத்தோம். லைக் எப்படின்னா 30% வால்யூமில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும் போதும் 60% வால்யூமில் ப்ளே பண்ணும்போதும் உங்களுக்கு பேட்ரி வந்து லைக் குறையுதா இல்லையா, உங்களுக்கு ஏசி நீங்கள் போடல அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் 451 இருக்கா, இப்போ நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணுறேன், அது எவ்வளோ மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். 485 மாறுது, 486 மாறுது.
ஸோ இந்த மாதிரி வந்து மேபி லைக் நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து இதுக்கு ஒன்று சேரும். ஏன்னா ரேஞ்ச் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அண்ட் கூடிய சீக்கிரம் நைட் ஆகும்போது லைட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் லைக் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் குறையுதா இல்லையான்றதை நாம் வந்து பார்ப்போம் என்னது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் 82% இது வரைக்கும் நான் ஓட்டினது வந்து செம்ம ஹாப்பி. லைக் 450 ரேஞ்ச் இன்னும் வந்து கிடைக்குது அப்படின்றது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ பாருங்கள் ஏறி இருக்குது. லைக் அங்கே தொப்பூர் காட் செக்ஷன் ஆரம்பித்து இங்கே இறக்க வந்த வரைக்கும். காஃபி அப்டேட், நாங்கள் உத்தம சோழபுரம் சேலம் தாண்டி இருக்கிற ஏடிபியில் வந்து இப்போ தான் காஃபி வந்து குடித்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் லைக் 7:17 PM ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர் போகிற டிஸ்டன்ஸ் இன்னும் வந்து 159 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நமக்கு இருக்குது, விச் இஸ் லைக் 3 hours. ஓகே, ஸோ நைட்டு தான் நம்ம வந்து போய் சேர போகிறோம். கிஷோர், உனக்கு இந்த நைட்டில் ஓட்டுற ஆம்பியன்ஸ் வந்து எப்படி இருக்குது இந்த கார்? என்ன ப்ரெசென்ட் பண்ணுது? எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது. அது வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இதில் இப்போ நைட் ஆனதுனால இவ்வளோ நேரம் தெரியல அந்த ஆம்பியன்ட் லைட்டோட இது இப்போ வந்து பயங்கரமாக தெரியுது. இங்கே இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா ஆக்சுவலி வந்து 2 ஸ்டெப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் பாருங்கள், ஃபுல் பிரைட்னஸில் வந்து இருக்குது அட் தி மொமெண்ட். லைக் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கனால வச்சு விளாண்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்த வண்டியில் வந்து ஆம்பியன்ட் லைட்ஸ் கிடையாது. ஸோ இந்த வண்டியில் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ரூஃப் வந்து இன்ஃபினிட்டி ரூஃபும் வந்து பயங்கரமாக. எஸ், ஸோ அதுவுமே வந்து இண்டிவிஜுவல் கலர்ஸ் நம்ம வச்சுக்க முடியும் அட் தி மொமெண்ட் உங்களுக்கு. ஸோ கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதுங்களா? பிஇயோட இன்ஃபினிட்டி லோகோ தான் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் உங்களுக்கு இம்பல்ஸ் வந்து ஓடுது ஓகேங்களா. ஸோ லைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆம்பியன்ட் லைட் நல்ல ஒரு மூட் செட் பண்ணுது. அண்ட் நல்ல ஒரு பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி வச்சு கேட்டோன்னா நல்ல ஒரு வைப்பில் நம்ம வந்து கோயம்புத்தூர் போகலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 141 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸ்டில் ரேஞ்ச் வந்து 420 இருக்குது ஓகேங்களா, 74%. L1 இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அண்ட் ஸோ எக்கச்சக்க லைட்ஸ் வந்து நைட்டில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. எல்லாமே வந்து லைக் ஹாப்டிக் ஃபீட்பேக் அந்த பட்டன்ஸ் இருக்கனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் வீலில் மட்டும் எத்தனை லைட் இங்கே லைக் பட்டன்ஸ்க்கு இருக்குன்றதை பாருங்கள். அப்பா. ஸோ நம்ம டிரைவ் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் நைட்டில் வந்து இதோட கிளாரிட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் வந்து லேகியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நைட்டில் அதை நம்பி ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் காலையிலேக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியாகவே அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. பட் நைட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தட் திங் ஓகேங்களா. டிஸ்பிளேஸ் அதோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நைட்டில் வந்து குறைக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. கேமராவில் எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. பட் என் கண்ணுக்கு ரோடை தவிர்த்து இது வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இண்டிவிஜுவல் டிஸ்பிளே பேனல்ஸ்க்கு வந்து நம்ம பிரைட்னஸ் லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கிஷோர் வந்து இப்போ அதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பாருங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம். அண்ட் அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை நோட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது இதுதான். ஸோ இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம். ஸோ சென்ட்ரல் டிஸ்பிளேல வந்து எப்பயுமே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒரு ஆப்பிள் கார்ப்ளே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் எஸ்பெஷலி அந்த சன்செட்டுக்கு அப்புறமா வந்து நைட் மோட் போலிங்கன்னா அந்த பிரைட்னஸ் ஒயிட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து காட்டுது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அந்த தேர்ட் ஸ்க்ரீன் இங்கே இருக்கல, தேர்ட் ஸ்க்ரீன் அது வந்து கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ண முடியாது இந்த வண்டியில். ஸோ அது வந்து மினிமம் பிரைட்னஸ்க்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் எஸ். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த ஹாப்டிக் டச் இந்த பட்டன்ஸோட பேக்லைட் அதுவுமே வந்து கொஞ்சம் பவராக வந்து இருக்குது. பட் திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த கேமரா ஆக்ஷன் 5 Pro எப்படி வந்து கேப்சர் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் இதை நான் நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டின வண்டியில் எதுலேயுமே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ எல்லா பட்டன்ஸுக்குமே பேக்லைட் வந்து கிடையாது. ஸோ எவ்ரி நியூ திங்ஸ் ஆர் ஈவன் பீன் நோட்டீஸ்ட். ஸோ அதுதான் நாங்கள் எல்லா இடத்துக்குமே வந்து எல்லாமே வந்து டக்குன்னு நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கனால புதுசாக கற்றுக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இன்னொன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், ஸ்க்ரீன் கிளியர் மோட். ஸ்க்ரீன் வந்து டச் பண்ணி ஸ்மட்ஜ் ஆயிருதுல. ஆமாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம டச் லைக் வேறு ஏதாவது துணி வச்சு டச் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது மூவ் இருக்கும். ஆமாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பாருங்கள், இது ஒரு புது இது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, which is a good thing as well. எல்லாமே கன்வீனியன்ஸ். ஆமாம்.
ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஒரு செக்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து லோ பீமில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்க வண்டி. ஹை பீம் நம்ம போட்டு கட்டுட்டா. எஸ், ஸோ ஹை பீம் வந்து நல்ல ஒரு த்ரோ இருக்குது. ஆக்சுவலி ஒரு 500 to 600 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு த்ரோ இருக்குது. அண்ட் XEV 700 இருந்து இருக்கிற மாதிரி இதுக்கு பூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து லைட் சிஸ்டம், ஹெட்லைட் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட்டில் லோ பீமில் ஓட்டுங்க, ஹை பீம் வந்து தேவையானப்போ யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ ஹை பீம் ஃபங்க்ஷன் இந்த வண்டியில் இருக்குங்க. பட் அது எப்படி சொல்கிறது, ஆன்கோயிங் டிராஃபிக் வந்து நடுவில் பேரியர்ஸ் வந்து நிறைய இல்லாதனால எப்பயுமே லைக் லோ பீமில் தான் இருக்குது. ஸோ அது என்னால் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ண முடியல. எனக்கு தேவையானப்போ வந்து அது ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஹை பீம் அசிஸ்ட் நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் நீங்கள் அதை கற்றுக்கணும் ஆக்சுவலி. ஸோ அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். பட் நான் இப்போ வந்து மேனுவல் ஆப்ரேட்டிங்கில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதர் திங் இஸ் லைக் ஹெச்ஓடிஸ். ஸோ நைட், எஸ்பெஷலி நைட்டில் வந்து ஹெச்ஓடிஸோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா நான் இந்த ஸ்க்ரீன் இங்கே பார்த்தேன்னா ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. அண்ட் ரோட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ கொடுத்தது. ஸோ அதனால தான் நான் வந்து ஹெச்ஓடிஸில் நான் பார்க்கும்போது எனக்கு தேவையான இன்ஃபோ வந்து ஹெச்ஓடிஸில் டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ நான் மெயின் ஸ்க்ரீன் நான் வரணும், டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் பார்க்கணுன்றது எனக்கு அவசியமே வந்து கிடையாது. அதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து ஹெச்ஓடிஸ் வந்து சூப்பராக கொடுக்குது. அண்ட் ஹோப் திஸ் கேமரா கேப்சர்ஸ் தி ஹெச்ஓடி ஐ கெஸ். லைக் பாருங்கள், இப்போ வந்து நான் ஹை பீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட த்ரோ சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராலையுமே வந்து கிளியராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. நான் கிரிட்டாவில் வந்து நான் லைக் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருக்குது ஆக்சுவலி. செம்ம ஷார்ப்பாக இருக்குது இது. அண்ட் இதோட இன்டென்சிட்டி இட்ஸ் சூப்பர். திஸ் இஸ் ஹவ் தி நைட் ட்ரைவ் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ட் பார்ப்போம், இன்னும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு 2.5 3 hours வந்து இருக்குது. அண்ட் என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மக்களே, அவினாசி தாண்டி நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர். நம்ம ஒரு 30 kilometers தான் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் 20+ kilometers வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 lane ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ அதில் என்ன ஒரு மைனஸ்னால் நமக்கு ரீஜன் வந்து பெருசாக கிடையாது. டிராஃபிக் வந்து அதிகமாக பில்ட் ஆகாததுனால நம்ம லைக் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் 80 to 100 மெயின்டைன் ஆகிறதுனால ஒரு பிரேக் போடுறது, இல்லை வந்து லைக் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால ரீஜன் வந்து லைக் பயங்கரமாக வந்து பவர் வந்து சேவ் பண்ண முடியல. ஸோ ரீஜனே இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அரௌண்ட் 530+ ரேஞ்ச் வந்து காட்டினது. இப்போ வந்து கால்குலேட்டிவ் பண்ணிங்கன்னா ஸோ 230 and 267. ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் ரேஞ்ச் வந்து இப்போது பிலோ 500, நியர் டு 500 தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ 30 kilometers ஆஃப் ரேஞ்ச் வந்து ஓவரால் ரேஞ்சில் அது காட்டிகிட்டு இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு ரீசன் அந்த ரீஜன் வந்து கிடையாது. இன்னொரு ரீசன் வந்து லைட்ஸ். ஸோ ஹை பீம் வந்து நான் அவ்வளோவா போடல, பட் லைட்ஸ் வந்து அது ஒன்று தான் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டின ஒரு 130 kilometersக்கும் இப்போ ஓட்டுற ஒரு 120 kilometersக்கும் வந்து மேஜர் சேஞ்சஸ் அதுதான். ஈவன் நீங்கள் ஏசிஸ் வந்து பார்க்குறப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஈவினிங்கில் இருக்கிறப்போ 22 degrees நம்ம வச்சுருந்தோம். அண்ட் நைட்டில் வந்து அது நல்லாவே கூலிங்காக தெரிஞ்சதுனால 23க்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து மாற்றிட்டோம். ஸோ இங்கே வந்து பவர் கன்சப்ஷனில் பேட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் தான் வந்து அதிகமான ஒரு ஃபேக்டராக வந்து அது வந்து கன்சப்ஷன் பண்ணுது. அண்ட் கிளைமேட் கண்ட்ரோலோட பர்சன்டேஜ் ஆக்சுவலி குறைஞ்சிருச்சு இப்போ நைட்டில் நம்ம போகிறப்போ, விச் இஸ் ரீசனபிள். நம்ம போட்ட கிளைமேட்டுக்கும் சேஞ்சஸ் பண்ணதுக்கும் அது வந்து நல்லா தான் காட்டுது. 2.1% தான் வந்து கன்சப்ஷன் இப்போதைக்கு இருக்குது. அதர்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்ச அதர்ஸ்ன்ற ஃபேக்டர்ஸில் வந்து இந்த லைட், ஆம்பியன்ட் லைட், ஹை பீம், ஹாரன் இதெல்லாமே வந்து ஒரு கன்சப்ஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது, காஃபி பிரேக் முடித்து ஒரு ஃபஸ்ட் 30-40 kilometers போகிறப்போ அதர்ஸ் ஃபேக்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜே ஏறிச்சு. அது 3%. ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்து நம்ம 22 வச்சுருந்தப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5% யூசேஜில் வந்து இருந்தது. 23க்கு மாத்திரம் அப்போ வந்து 2.1 மாறிடுச்சு. இறங்கி 2.1 ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நாங்கள் லைட்டு போட்டதுனால தான் வந்து இந்த ஒரு இது நிறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு. ஆஸ் இன் ஆமாம், லைக் ஒவ்வொரு நியர் டு லைக் 10 to 12% நம்ம கவர் பண்ணும் போது 10 kilometers ஆஃப் ஆக்சுவல் ஓவரால் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் வந்து லைக் தெரியுது. ஆமாம்,
ஸோ 5:30 நம்ம வந்து காஃபி பிரேக்கில் பார்த்தது இப்போது லெஸ் தேன் 500 நியர் டு 500 தான் வந்து மாறிடுச்சு. பட் அது ஸ்பீட் எல்லாமே அதே தான் மெயின்டைன் பண்ணுறோம். சொன்னபடியே தான் லாஸ்ட் 20+ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரீஜன் எதுவுமே இல்லை பெருசாக. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகிடுச்சு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அண்ட் இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்து ஏடாஸே வந்து யூஸ் பண்ணல. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், லேன் கீப் அசிஸ்ட் எல்லாமே வந்து ஆஃபில் தான் இருக்குது. மேபி அதை ஆன் பண்ணியிருந்தால் இன்னும் நிறையா பவர் இழுக்க சான்சஸ் இருக்கலாம் மேபி. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம். ஏசி வந்து கம்மி பண்ணதுனால மேபி ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கன்செப்ஷனில் வந்து நாங்கள் சேவ் பண்ணோம். அதுதான் நாங்கள் இப்போது நாங்கள் லாஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸாக நாங்கள் அது கொஞ்சம் ப்ளே பண்ணி, ஏன்னா ரீசன் இல்லைல்ல, ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ளே பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம வந்து லோ பீமில் தான் வந்திருக்கோம். ஸோ ஹை பீம் வென் பாஸ் பை ஆர் சம்திங் அதுக்கு மட்டும் தான் ஃப்ளாஷ் அடிப்போமே தவிர ஹை பீம் மேஜராக வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணல. மேபி ஹை பீம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கன்செப்ஷன் ஆகுமா, அதர்ஸில் ஃபேக்டர்ஸில் காட்டுமான்றது மேபி சம்வேர் லைக் அதிக க்ரௌட் இல்லாத இடத்துல மேபி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதுதான் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் எங்கேயுமே வந்து நிறுத்தலை. ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸோ நைட்டில் நம்ம பார்க்குற கன்செப்ஷனை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பிடிக்குது. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 120-130 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் வந்து ஓவரால் ரேஞ்ச் ஆகுறது. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. மேபி நைட் ட்ரைவுக்குன்னு ஒரு தனி ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து லைக் நைட்டில் எஃபிஷியன்சி மேபி ஃபுல்லாக ட்ராப் ஆகும். ஏன்னா நான் இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, லைக் டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரிஸ் ஆகிடுச்சு அவுட் சைட் டெம்பரேச்சர், ஓகேங்களா. ஸோ கூலிங் சிஸ்டம் லைக் ரேடியேட்டர் ஆன் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் மேபி. ஸோ அதில் சில எனர்ஜி கன்சப்ஷன் குறையலாம் மேபி, சான்சஸ் இருக்குது. அண்ட் தெரியல, ஏன்னா நாங்கள் ஈவினிங் கிளம்பினப்போ அரௌண்ட் லைக் 35 டிகிரிஸ் இருந்திருக்கும் அவுட் சைட் டெம்பரேச்சர். இப்போ 28, விச் இஸ் லைக் மோர் தென் சிக்னிஃபிகண்ட். அண்ட் இப்போ ஆக்சுவலாக நடுவில் எங்கேயுமே நிறுத்தலை. அண்ட் நல்ல ஒரு பேஸில் தான் போயிட்டுருக்கோம். 80-90 தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கனால லைக் கூலிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு நீட் வந்து இருக்காது நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதுதான் இன்னொரு வித்தியாசமான விஷயம் நாங்கள் பார்த்தது. மேலே வந்து சிங்கிள் பேனல் ரூஃப் இருக்குல்ல மிடில், லைக் சன் ரூஃப், அது ஃபிக்ஸ்ட் ரூஃப், ஓகேங்களா. அதில் வந்து இண்டிகேட்டர் போடுறப்போ மேலே வந்து ஒரு சைடில் இண்டிகேட்டர், ஸோ எக்ஸாம்பிள் ரைட் சைடு நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா மேலே அந்த லைட் வந்து இண்டிகேட்டர் மேலே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அஸ் இன் லைக் அந்த லைக் அந்த லைட்டோட இதே வந்து உங்களுக்கு பல்ஸ் மாறுது அண்ட் இண்டிகேட்டர் மாதிரி பிளிங்க் ஆகுது. இப்போ லெஃப்ட்டு போட்டோம்னா மேபி பாருங்கள். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து அது வந்து உள்ளேயே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, விச் இஸ் குட் திங். லைக் பின்னாடி உட்காரவங்களுக்கு சும்மா ஒரு அட்டென்ஷன் ஒரு இட்ஸ் லைக் அ கிமிக், பட் ஸ்டில் தே ஹவ் டன் இட். அதுதான் வந்து ஒரு சேஞ்சாக வந்து நான் பார்க்குறேன். லைக் நைட்டில் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் இந்த ஹைவே சொல்லி அவனை 6 லைன் வந்து சூப்பராக இருக்குது. நியூலி லைட் ரோட் மாதிரி வந்து அட்டகாசமாக வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் ஆகட்டும், ஐடாஸ் வந்து இங்கே பயங்கர சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஐடாஸ் ஒன்றும் நம்பலை. இந்த வண்டியில் நான் வந்து தனியாக வந்து இதை வச்சு நான் ட்ரெயின் இல்லை நான் வந்து அதை கற்றுக்கல. அதனால் நான் இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டில் அதை நான் வச்சு ஓட்டணுன்றது நான் அதை வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதுதான். பட் ஸ்டில் தி ரோட்ஸ் ஆர் ஸோ குட். ஸ்பீட்ஸ் இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் சின்ஸ் இட்ஸ் அ ரேஞ்ச் டெஸ்ட் நான் இதிலே மெயின்டைன் பண்ணோம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றதுனால. ஸோ தட்ஸ் வாட் வி ஹாவ் ஹியர், ஓகேங்களா. அண்ட் கோயம்புத்தூரோட கடைசி டோல்கேட் தான் நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சோடனே 7 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஒரு லெஃப்ட்டு அவினாசி ரோட்டில் எடுத்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வழியாக நம்ம வந்து லைக் லைக் கோயம்புத்தூருக்கு உள்ளே போயிடுவோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ பார்ப்போம். இன்னும் நம்ம இப்போது பார்க்குறது பார்த்தா கோயம்புத்தூர் இன்னும் அரௌண்ட் லைக் 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம். அண்ட் அங்கே சாப்பிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் ஆகணும். ஸோ ரிட்டன் டு கிருஷ்ணகிரி நம்ம அப்படியே வந்து ஆரம்பிப்போம். ஸோ ரிட்டன் ஆகிற டிஸ்டன்ஸில் எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணால் தான் நியர் டு 0 வந்து அட்டைன் ஆக முடியும். ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி 2 to 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 20-25 கிலோமீட்டர்ஸில் நம்ம உள்ளே போயிடுவோம் கோயம்புத்தூருக்கு. அண்ட் ஸோ ரிட்டன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு நம்ம கவர் பண்ணும்போது தான் நம்ம நியர் டு 0 வந்து வருவோம். இட்ஸ் மோர் லைக் பெருந்துறை தான்ற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இருப்போம்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே எவ்வளோ நாங்கள் சுற்றுறோமோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் லைக் எப்படின்றத நாங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து எந்த நியரஸ்ட் இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ சாப்பிட்டு அங்கே சுற்றுறோமா இல்லை அப்படியே கிளம்புறோமா அப்படின்றத நாங்கள் சாப்பிடும்போது அப்டேட் பண்ணுறோம். அண்ட் as of now நைட் ட்ரைவ் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்மூத்தான ஒரு ட்ரைவ். ஹைவேஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது.
சின்ஸ் இட்ஸ் 6 லைன் உங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சம்ஷன் அஸ் இன் ரீஜன் வந்து இல்லை. பட் as of now தி டிரைவ் இஸ் குட். அவ்வளோதான் நாங்கள் வந்து மீன் பண்ணுறோம். கோயம்புத்தூர் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் வந்து உள்ளே என்டர் ஆயிடுவோம். அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஹவ். சாப்பிடும் போது இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். we'll see there. ஸோ மக்களே, இப்போ தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடித்தோம். பேர் வந்து கபாலி தோசைக்கடை. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து தேர்ட் இயர்லையா, தேர்ட் இயரோ ஃபோர்த் இயர்லையோ 18ல். ஸோ காலேஜில் வந்து ஒரு நாள் ஏதோ ரேண்டமாக நாங்கள் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து லைக் என் கசின் வந்து கூப்பிட்டு போனாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நானும் இவனும் சரி அந்த கடைக்கே போவோன்ட்டு அவனையும் கூப்பிட்டு மறுபடியும் 7 வருஷம் கழிச்சு வரோம். கரெக்ட். ஆமாம், 2018 ஆகஸ்ட்லயோ ஜூலைலயோ ஆமாம் இது போனோம், ட்ரிப்பு போனோம். ஆமாம், அப்போ வந்தோம். அண்ட் இப்பயும் வந்து செம கூட்டம். அஸ் நாங்கள் போன டைமே வந்து கிட்டத்தட்ட 10 o'clock. செம்ம ரஷ். நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் கிளிப் சும்மா. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் சரி எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் வெறும் பரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து தோசை. ஆமாம், செம கூட்டங்க. ஆனால் 1/4 மணி நேரம் தான் சாப்பிட்டோம். லைக் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஈஸியாக இருந்துச்சு. பட் அப்போ பார்த்த மாதிரியே தான் இப்பயும் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்பெஷல் ஆம்லெட் ஆஃப் பாயில் அது வந்து அல்டி லெவலில் இருந்துச்சு. அதுதான் வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 வாங்கி சாப்பிட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் வந்து பயங்கரம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லுல்லு மால் வந்து அப்படியே பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு தம்பி வந்து குனாஃபா வாங்கினார். 2த்துக்கும் தான். ஸோ குனாஃபா, அப்புறமா மறுபடியும் நைட் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரெட்புல், ஸோ அதெல்லாம் வந்து வாங்கினோம். அப்புறம் ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் வந்து பார்க்குறப்போ ரேஞ்ச் நம்ம காரில் வந்து 207 இன்னும் ரிமைனிங் இருக்குது. கோயம்புத்தூர் சிட்டியில் தான் இருக்கும். அண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிற வழியில் ஒரு டெக்ஸ் வேலின்ற ஒரு இடத்துல வந்து சூப்பர் சார்ஜரே வந்து இருக்குது. ஸோ 120 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் இன்னும் அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு அண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் ஹைவேல கவர் பண்ணால் நியர் டு லைக் 10 to 0 அந்த ஒரு கேட்டகரியில் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்கோம். ஸோ அது அங்கே ரீச் ஆகிற மாதிரி அதை வச்சுட்டு ஒரு 10% அங்கே சுற்றினா லைக் ரேஞ்ச் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற நிலமை. அதுக்கப்புறம் மேபி அங்கே கொஞ்சம் சார்ஜ் போடும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பேக் டு வீடு. ஸோ இது ஒரு புதுசாக கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஸோ 2.5 minutes கழிச்சு ஆஃப் ஆகுது. இட்ஸ் அ குட் திங். அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 PM ஆகுது. எப்படியும் இன்னும் ஒரு 45 minutes ஆகும் போக. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு சார்ஜர் கிட்டே நம்ம வந்து பேசுவோம். ஆர் 10% கிட்டே இருக்கும் போது என்ன நிலைமை எங்கே இருக்கும் அப்படின்றத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே குனாஃபா சாப்பிட்றோம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நாங்கள் அங்கே தரோம். எஸ் மக்களே, ஸோ அஃபிஷியலி நம்ம கார் 10% ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ 10% வந்து பார்த்திங்கன்னா 53 கிலோமீட்டர்ஸ். ஸோ பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. sub 20 வந்தோடனே ரெட்டில் வந்து எல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் 10% கீழே வந்தோடனே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு வேரியேஷன் இருக்குது. ஆமாம், இட்ஸ் டைம் டு சார்ஜ் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த அனலிட்டிக்ஸுமே வந்து ரன் ஆகலை. ஸோ இதுதான் மெயின் அந்த டிஸ்பிளேவாக வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம முன்னாடி சொன்னது வந்து அந்த டெக்ஸ் வேலியில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதா வந்து சொன்னோம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறப்போ. பட் அந்த டெக்ஸ் வேலி கிட்ட வரப்போ லைக் அது ஈரோடு பக்கம். அண்ட் அது கிட்ட வர்றப்போ எங்களுக்கு அரௌண்ட் 130 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்ததுனால அடுத்து சங்ககிரி புஷ் பண்ணோம். லைக் அங்கே வந்துமே வந்து எங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ சேலம் வரலான்னு வந்து புஷ் பண்ணோம். சேலம் வந்துமே எங்களுக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ சேலம் தாண்டி இப்போ இந்த டோல் வந்து பார்த்திங்கன்னா ஓமலூரோட டோல். அண்ட் ஓமலூரில் வந்து ஒரு பிபி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ டோல் தாண்டினோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம்னா ஜியோ பங்க் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த பங்க்கில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷனுமே வந்து அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் 60 கிலோவாட் சார்ஜர். ஸோ அது நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இது 13 கிலோமீட்டர்ஸ், 11 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு ஜியோன் சார்ஜர்ஸுமே இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து லைக் இந்த கம்மியான ரேஞ்சில் நாங்கள் வந்து புஷ் பண்ணோம். ஏன்னா லைக் அதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இதே மாதிரி சிமிலராக வந்து 2 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் பேட்ரி வந்து சீக்கிரமாக வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் அதை வந்து சேஃப் ஜோனாக வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். sub 20 வந்தோடனே வந்து ரேஞ்ச் நல்லாவே ஆக்சுவலாக சூப்பராக குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி 20% வந்தப்போ அரௌண்ட் என்னடா ஒரு 88 சம்திங்கில் வந்து இருந்தது. டக்குன்னு வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து சூப்பராக குறைஞ்சிருச்சு. ஒரு 2%குள்ளேயே வந்து 5-6 கிலோமீட்டர் டக்குன்னு குறைஞ்சிச்சு. பட் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுறது வந்து 1 கிலோமீட்டர் தான் இங்கே கம்மியானது. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் ஆனதுக்கு இங்கே 5 கிலோமீட்டர் குறைஞ்சிச்சு. ஸோ எங்களுக்கும் இது புதுசு இல்லை. லைக் sub 20 நான் இது வரைக்கும் இந்த காரை விட்டதில்லை. ஸோ எப்படி வரும் என்ன எதுன்னு தெரியல. அண்ட் அதனால தான் நான் அந்த 90 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணிக்கிட்டேன் sub 20%. பட் இப்போது ஓகே 9% இன்னும் இருக்குது. அண்ட் 9.3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் க்ராஸ் லைக் 500+ நம்ம கண்டிப்பாக இந்த காரில் அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் அங்கே போயிட்டு சார்ஜ் பண்ணால் தான் அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து காட்டும் எவ்வளோ நம்ம ஓட்டியிருக்கோம் என்ன ஏதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி தான் அதை வந்து பார்க்கணும். அதர் தேன் தட் இங்கே பாருங்கள், ஹை பீம் பாருங்கள் வித் பூஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. 80+ போனீங்கன்னா பூஸ்ட் ஃபங்க்ஷன். த்ரோ வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு டயர்டே இல்லாத ஒரு இது. இன்னும் நான் சொல்லணும், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேல வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அந்த இது இருக்குல்ல மேப். ஸோ சிட்டி ரீஜன்ஸில் மட்டும்தான் வந்து அந்த ப்ளூ ஏரோஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து வருது. ஸோ நான் இது எப்படி பார்த்தேன்னா, கோயம்புத்தூரில் வந்து எனக்கு கிடச்சிச்சு, பெங்களூர்லேருந்து கிளம்பும் போது எனக்கு கிடச்சிச்சு, அண்ட் இப்போது சேலம்லேருந்து நான் வர்றப்போ எனக்கு இப்போ காட்டுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷனில் மட்டும்தான் வந்து எனக்கு வந்தது. மேபி இன்னும் ரீஜனல் ரோட்ஸில் அப்டேட் பண்ணுவாங்களா, இல்லை நான் அதுக்கு ஏதாச்சும் செட்டிங்ஸ் மாற்றணுமான்றது எனக்கு தெரியல. பட் இதுதான் நான் வந்து பார்த்தது இந்த வீடியோவில். அண்ட் மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸுமே முதல்ல ஏசிலேருந்து எல்லாமே நார்மல் தான் ரன் ஆச்சு. பேட்ரியுமே வந்து நம்ம இது வந்து மாற்றிக்கல. ஸோ பவர் சேவிங் மோட் அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து அட்டைன் பண்ணல. 20% கீழே வந்த உடனே அதே கேட்டுச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து பவர் சேவிங் மோட் போடுறீங்களா அப்படின்னு நாங்கள் வந்து லைக் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் பேட்ரி அதே பர்ஃபார்மன்ஸில் தான் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. 9% இருந்தும் எனக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏசியோட ஸ்பீட் அண்ட் ஏசியோட கூலிங் வந்து லைக் நார்மலாக எப்படி இருந்ததோ அப்படியே தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மேபி லைக் 5% கீழே போச்சுன்னா மாறுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் வாட் தி வெஹிக்கிள் பிஹேவ்ஸ் நோ. ஓகேங்களா? அண்ட் டயர்ட்னஸ் இருக்காடா உனக்கு? அவ்வளோவா இல்லை. பட் அவன் வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால், சீட்டோட தை சப்போர்ட் வந்து இன்னும் வந்து கொடுத்துருக்கணும். பட் அவனும் வந்து கிட்டத்தட்ட 5'11" ஓகேங்களா ஹைட். ஸோ அவனுக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் வந்து லேக் இருந்துச்சு. எனக்குமே வந்து இருக்குது. பட் ஸ்டில் நான் ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா இல்லை. அவனுக்கு மேஜராக வந்து லைக் கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ வந்து அவனுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் கோயம்புத்தூரில் எத்தனை மணி 11 ஏறி உட்காந்து வந்து வண்டி நிறுத்தவே இல்லை. வந்து எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆமாம், காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். இந்த 3 hour லெக்கில் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அதான் அவனும் வந்து அதான் வந்து ஃபீல் பண்ணான். அவன் சொல்லிட்டப்பறம் தான் நானும் லைக் ஓகே அப்படி இருக்குன்றதை எனக்கும் நான் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இவ்வளோ இடத்துல இன்னும் ஒரு 2-3 inches இன்னும் கொஞ்சம் லென்த்தி ஒரு அந்த எக்ஸ்டெண்டட் பேட்ச் மாதிரி சீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தா சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் வந்து எலிவேட்டடாக தரும். அது இருந்துன்னா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆமாம். இன்னும் மட்டும்தான் மிஸ். நைட் டிரைவில் கண்டிப்பாக இந்த ஹெட்லைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை வந்து பார்க்குது. ஆமாம், இதுவும் இன்னொரு பாயிண்ட். ஐஸ் ட்ரெயின் வந்து இல்லை. நார்மல் ஹாலஜன் இருக்கும்போது இருக்கிற ஐஸ் ட்ரெயின் இதில் வந்து இந்த லைட்டுக்கு வந்து ஐஸ் ட்ரெயின் இல்லவே இல்லை. ஆமாம், ஏன்னா யூஸ்வலாக நானுமே வந்து நிறைய டைம் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து போயிருக்கேன். ரொம்ப நேரம் ரொம்ப தூரம்லாம் போயிருக்கோம். பட் தென் ஹாலஜன் இருக்கும்போது இருக்கிற ஐஸ் ட்ரெயின் வந்து இந்த இதில் இல்லை. ஏன்னா வந்து த்ரோ நல்லா இருக்குது, லைட்டும் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோவா நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. அப்படி இருக்குது. அது உண்மைதான். நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் போயிட்டு எப்படி சார்ஜ் ஆகுது என்ன, நம்மக்கிட்ட கிலோவாட் இருக்குது, 60 கிலோவாட் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஆப்பில். பட் we have to see. ஸோ இன்னும் ஒரு 3 minutesல நம்ம அதை பார்ப்போம். எஸ், நம்ம அங்கே போயிட்டு நம்ம அங்கே பேசுவோம். ஏங்க மோசம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஜியோபிபி பல்ஸ்க்கு வந்தோம், நான் சொன்ன மாதிரி வந்தோம். ஆனால் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகலையாம்மா. ஆப்பில் வந்து ஒர்க் ஆச்சுன்னு வந்து ஃபங்க்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில்
லக்கி நம்ம இந்த லொக்கேஷனில் 3 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வேறு இருக்குது கிட்டையே. பட் இதுதான் வந்து கடைசி பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம், லைக் கடைசி பாயிண்ட் வரைக்கும் புஷ் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து ஜியான் சார்ஜிங் வந்து இதுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி போனோம். ஸோ அது வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து முன்னாடி இப்போ ட்ராவல் பண்ணோம். ரேஞ்ச் வேறு வந்து 8% தான் இருக்குது. ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதனால் மட்டும் நம்ம வந்து 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம பின்னாடி போயிட்டு அங்கே சார்ஜ் பண்ணலாம். அது அக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சார்ஜிங் பாயிண்ட் அதுலேயே வந்து ஒரு போர்ட் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ யாரோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சார்ஜ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி அங்கே வந்து நம்ம போயிட்டு ரேஞ்ச் டெஸ்ட் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நாமளும் முடிக்கலாம்னு பார்த்தா இது எங்கெங்கே முடியுது, இது பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதுங்க. இது சரிப்பட்டு வரல. நம்ம ஒரு புள்ளி வச்சா தான் இருக்கணும். ஆமாம், 500 ஓட்டி முடித்தா தான் இது வந்து முடியும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டு நம்ம க்யூமுலேட்டிவாக வந்து ஆட் பண்ணாலாம் 500 வராது போல். ஓட்டி ஆகணும்னு இந்த வண்டி இருக்குது. கண்டிப்பாக ஓட்டுறோம். அந்த ஸ்டேஷனில் பார்ப்போம். அட்லாஸ்ட் மக்களே, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். 10 கிலோமீட்டர் பின்னாடி வந்து ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபாஸ்ட் சார்ஜர் 50 கிலோவாட் ஸ்பீட் வந்து நமக்கு ரன் ஆகுது. அதை நான் காட்டுறேன் வாங்க. ஸோ நமக்கு வந்து 16% வந்து இப்போது ஆல்ரெடி வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. 49.85 கிலோவாட்டில் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸோ திஸ் இஸ் தி ஸ்பீட் வி ஹேவ். இங்கே 2 கன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கன்று வந்து இந்த கார் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கார் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்காம இந்த மாதிரி நம்ம நிறுத்தி இங்கே சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி ஹசல்ஸ் யூ வில் கோ த்ரூ வெல் அடாப்டிங் ஃபார் EV. ஸோ இதெல்லாமே வந்திருக்கு. லேட் நைட் அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களால எழுப்பவும் முடியல. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இல்லை, அந்த ஜியோ பங்க்ல தான் வந்து அவங்க பங்க் ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. ஆமாங்க. நாங்கள் வந்து உள்ளே நிறுத்தி 5 நிமிஷம் நாங்கள் வந்து போய் 3 பாயிண்டாலாம் எடுத்து ரிவர்ஸ் எடுத்தெல்லாம் விட்டுறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சார்ஜர் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போய் கேட்டுட்டு வரேன். ஆமாம் சார், இது அவ்வளோதான் சொல்கிறாங்க, நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க அவ்வளோ நேரம். ஆனால் கார் வந்தோடனே அவங்களுக்கு தெரியும் அது வந்து EV வண்டி தான். அங்கே போகிறதுன்னு தெரியும். ஆனால் அவங்க சரி நம்ம இறங்கி பார்ப்போன்னு கூட அவங்க வந்து நமக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்கல. நம்ம இறங்கி போய் அங்கே நடந்து போய் அங்கே போய் கேட்டால் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலமையில தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லேட் நைட்டில் நடக்கிறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிலமையில வந்து ஒரு 2-3 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் முன்னாடி போட்டுக்கோங்க. இட் வில் பி சேஃப் ஃபார் யூ ஓவர் தி லேட் நைட் ட்ரிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம ஓடோமீட்டர் ரீடிங் வந்து பார்க்குறப்போ 1320 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம். 5% ரேஞ்சு தான் வந்து நம்மக்கிட்ட இருந்தது. அண்ட் நம்ம ட்ரிப்போட ஓடோ வந்து பார்க்குறப்போ 494.9 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓவராலாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹார்ஸில் வந்து பார்க்குறப்போ 8 hours 24 minutes நம்ம வந்து இன்றைக்கி ஓட்டியிருக்கோம் இந்த கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ண. அண்ட் 5% ரேஞ்சில் அரௌண்ட் 25 கிலோமீட்டர் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து காட்டுச்சு. பட் இப்போ சார்ஜிங்கில் இருக்கனால ஸோ சார்ஜ் வந்து பார்க்குறப்போ 76 கிலோவாட் ஸ்பீடில் நமக்கு இப்போது அட்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் 129 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து 24% இப்போ வந்து அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீட் சார்ஜ் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து இந்த வண்டிக்கு அஃபிஷியல் லைக் 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு அட்டைன் ஆகுது இந்த வண்டியில். அண்ட் 400+ நீங்கள் தைரியமாக வந்து இந்த வண்டியில் ஓட்டலாம். அண்ட் லாஸ்ட் அந்த 100% 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் நியரஸ்ட் சார்ஜஸ் நீங்கள் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லாங் ரனில் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக வந்து இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த நைட் ட்ரைவுக்கு அப்போ உங்களுக்கு இப்போ லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் ஒரு பங்க்கில் அவைலபிள்னு போனோம். பட் அந்த பங்க்கில் இல்லை. லக்கி நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இன்னொரு பங்க் கிடச்சதுனால லைக் ஸ்டேஷன் கிடச்சதுனால நாங்கள் இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது வேறு ஏதாச்சும் ஒரு இதில் தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து லைக் 5% தான் எங்ககிட்ட ரிமைனிங் ரேஞ்ச் வந்து இருந்தது. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அதில் லக்கிலே எங்களுக்கு 10 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்து உள்ளே வந்து இங்கே இன்னொரு சார்ஜர் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் வி மேட் இட் ஹேப்பன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்ச் வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ ட்ரைவ் மோட்ஸ் நான் மாற்றி மேபி எவ்ரிடே மோடில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். லைக் ரேஸ் மோட் வந்து இட்ஸ் இன்அப்ரோப்ரியேட் லைக் ஃபார் லாங் ட்ரைவுக்கு வந்து ரேஸ் மோட் மட்டுமே வச்சு நீங்களாம் ஓட்ட முடியாது. அது சும்மா ஒரு
ஒரு என்தூசியாஸ்ட் பர்பஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே மோடில் நம்ம மேபி ஒரு லாங் ட்ரைவ் வந்து பண்ணுவோம். அதில் ரேஞ்ச் எவ்வளோ வருது நம்ம பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டிஃபால்ட் மோடில் 500 நியர் டு 500 494.9 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து 100 to 5% கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் 5க்கு கீழே 0 போனாலும் 500 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக அந்த கார் வந்து ரன் ஆகும். வித் 2 passengers ஆன் போர்டில் இருக்கும். அண்ட் வெயிட் வந்து பெரிய வெயிட் வந்து உள்ளே இல்லை. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் நம்ம டிரைவ் ஈவினிங் ஒரு 4:30க்கு ஆரம்பித்து நைட் ஒரு நியர் டு 2 AM ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இந்த டைம் பீரியட் வந்து முடியுது. இந்த லாங் டிரைவ் இந்த ரேஞ்ச் வந்து டெஸ்ட் வந்து முடியுது. அண்ட் சொன்ன ஃபேக்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்த்து பண்ணதை நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். until then bye.